அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புதிய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் மாற்றத்தை நோக்கி என்கின்ற போர்வையிலே வாக்களித்திருக்கிறார்கள். என்ன மாற்றம் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெளிவாக நடந்திருக்கிறது. எம்எல்ஏக்களுக்கு, ஏழை எம்எல்ஏக்களுக்கு கார், ஏழை எம்எல்ஏக்களுக்கு சம்பள உயர்வு, மந்திரிகளுக்கு வசதிகள், முதலமைச்சருக்கு அவருக்கு தேவைக்கேற்ப வசதிகள், இதையெல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனால் அவர் நம்பி வாக்களித்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வு, காவிரியில் தண்ணி வரல, விவசாயிகளுக்கு சொன்னபடி கடன் தள்ளுபடி ஆகலை, 2500 ரூபா உரிமை தொகை கிடைக்கல, எல்லாருக்கும் பெண்களுக்கு எல்லா பேருந்தில் இலவசம், அது நடக்கலை, போதைப் பொருள் டாஸ்மார்க் ஒழிக்கப்படலை. இதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே போகலை, அது மக்களே முடிவு செய்வாங்க. மாற்றங்கிறது எது சார் மாற்றம்? சார், சர்க்காரில் ஐஏஎஸ் அதிகாரிகள் சீஃப் செக்ரட்டரியிலேருந்து கீழே வரைக்கும் ஒரு செல்ஃபோன் நம்பர் போடுறாங்க. ஒவ்வொரு சர்க்கார் வந்தவொடனே யாராவது அந்த செல்ஃபோன் நம்பருக்கு அடித்து பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் கூட எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆள் கூட அந்த நம்பருக்கு எடுக்க மாட்டாங்க. வேஸ்ட். லேண்ட்லைனுக்கு பல கோடி ரூபா கட்டிக்கிட்டு இருக்காங்க. பிஎஸ்என்எல் மூலமாக ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் லேண்ட்லைன் நம்பர். என்றைக்காவது கலெக்டரேட்லேயோ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ வேறு எங்கேயோ லேண்ட்லைன் நம்பரில் இன்றைக்கி வரையில் சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸில் நம்ம தலைமைச் செயலகத்தில் எல்லாத்துலேயுமே லேண்ட்லைன் நம்பரு, ஒரு லேண்ட்லைன் நம்பரும் வேலை செய்யாது. நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. மெயில் ஐடி சிஎம்முக்கு இருக்குது, டிஜிபிக்கு இருக்குது, சீஃப் செக்ரட்டரிக்கு இருக்குது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்தில் கலெக்டருக்கு, எஸ்பிக்கு இருக்குது. ஒரு ஆள் கூட அந்த மெயில் ஐடியை மெயிலில் நீங்கள் ஒன்று அனுப்புனீங்கன்னா பார்க்க மாட்டேன். மெயிலிருந்து எந்த ரிப்ளையும் வராது. நான் எத்தனையோ மெயிலில், இம்மிடியேட் மெயிலில் நம்ம எத்தனையோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று கூட ரிப்ளை வந்தது கிடையாது. சரி, ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டுக்கு வாங்க. போலீஸில் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு ரெஜிஸ்டரே பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் அந்த வெப்சைட்டை கிரிட்டிக்கலாக வச்சுருக்காங்க. பேர், ஊர், ஓடிபி, லொட்டு லொசுக்கு எல்லாம் கேட்டு அவன் ஒரு சாமானியன் அவசரத்துக்கு போய் ஒரு ஆன்லைனில் டிஎன் போலீஸில் வெப்சைட்டில் ஏற்ற போனான்னா அவன் நாள் முழுவதும் காத்திருக்கணும். அதுக்குள்ளே சம்பவம் விரோதமாக போய் அவன் முன்கூட்டி இன்னொருத்தன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். பாதிக்கப்பட்டவன் கொடுக்குறதுக்கு முன்னாடி எதிராளி கொடுத்து இவன் எஃப்ஐஆர் டம்மி ஆக்கிடுவான். அவன் போலீஸ் என்ன கேட்பாங்க? நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஆன்லைனில் நேரம் இங்கே வந்திருக்கலாமேன்னு. தூரத்தில் இருந்த சார் ஆன்லைனில் கொடுக்கலாம் முயற்சி பண்ணோம், கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஆன்லைனில் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஒன்றே ஆகும். அதுலேயும் என்ன கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? ஆன்லைனில் நீ புகார் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. சரி, நேராக கொடுத்தாலும் எஃப்ஐஆர். கலெக்டரேட்டில், தாலுகா ஆஃபீஸில் லட்சக்கணக்கான மனுக்கள், எந்த மனுக்களுக்கும் நிவர்த்தி கிடையாது, எந்த மனுக்களுக்கும் பதில் கிடையாது. நம்ம ஒரு ஆவணத்தை கொடுத்தோன்னா அந்த ஆவணத்தை தூக்கி போட்டுட்டு எதிராளிக்கு சப்போர்ட்டாக இவர் ஆட்சேபனைதாரர் எதுவுமே தல்லைன்னு சொல்லி ஒன் சைடாக முடிக்கிற சூழ்நிலை. இதிலிருந்து மாற்றம் துவங்கணும். இந்த மாற்றத்தை தான் நம்ம நோக்குறோம். நன்றி, வணக்கம்.